இந்துத்துவ பாஜக அரசை கண்டிக்கின்றோம். விடமாட்டோம். பெரியார் பிறந்த மண்ணிலே இந்துத்துவ ஆதிக்கத்தை விடமாட்டோம். கண்டிக்கின்றோம். ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய உணவாக இருக்கின்ற மாட்டிறைச்சியை தடை செய்வதற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. ஆட்டுக்கறி கோழிக்கறியை விட 3 மடங்கு விலை குறைவாக இருக்கின்ற மாட்டிறைச்சியை தடை செய்வதன் மூலம் ஏழை எளிய மக்களுடைய உணவு உரிமையை மகாராஷ்டிரா அரசு பறித்திருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு புரதச்சத்து இந்த மாட்டிறைச்சியில் தான் கிடைக்கிறது. மாட்டிறைச்சி உண்ணுவதன் மூலமே மிக சிறந்த சிந்தனை திறன் இருக்கிறது என்று அக்காலத்திலேயே எங்கெல்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இந்துத்துவ எண்ணத்தோடு, இந்துத்துவ நோக்கத்தோடு, இந்துத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகாராஷ்டிரா மாநிலத்தை ஆளுகின்ற இந்துத்துவ பாஜக அரசு மாட்டிறைச்சியை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டத்தை தமிழகத்திலே அமல்படுத்த வேண்டும் என்று இந்துத்துவ ராமகோபாலன் அவர்கள் கூறியிருக்கிறார். இது ஏழை எளிய அடித்தட்டு மக்களுடைய உணவு உரிமையை பாதிக்கிற விதமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக உடனடியாக மகாராஷ்டிரா அரசு இந்த மாட்டிறைச்சி தடை சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். அது இந்திய முழுமைக்கும் அனைத்து மக்களும் மாட்டிறைச்சியை சாப்பிட வேண்டும். அதை இந்த பாஜக அரசு தடை செய்யக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் மாட்டிறைச்சி உண்ணும் போராட்டத்தை இந்த உயர்நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கிறோம்.